அவர்கள் முதலமைச்சராக இருப்பவர்கள் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள். அவரை பார்த்துதான் விசுவாசத்தை. வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு வந்து பாஜக மேலிடமும் ஆர்எஸ்எஸும் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துட்டு வர்றதான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அழுத்தம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு சவாலாக தான் இருக்கும்ன்றாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பார்த்திங்கன்னா மேலே ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கனால முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி எல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு மிக நெருக்கமானவங்கள். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி எதிர்த்தா பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நீக்கினாலும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா நீக்க கூட தயங்க மாட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இணைஞ்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பொதுச்செயலராக சொல்லியிருக்கலாம். பட் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த கட்சியை வந்து முழுமையாக ஹேண்டில் பண்ணுறதே வந்து பாஜக தான்றாங்க. அதனால தான் அதிமுக ஆட்சி வந்தாலும் அது பாஜக ஆட்சி தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி பேச்சு அடிபட்டுருக்கு. அதே மாதிரி துணை முதலமைச்சர் பாஜக தரணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வர்றான்னு தகவல் இருக்குது. அதில் நிர்மலா சீதாராமன் அவங்க பேரும் அடிப்படுது. அவங்க திருப்பூன்றத்தில் நிற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்க தான் தகவல் இருக்குது. அந்த தொகுதி பார்த்திங்கன்னா வி ராஜன் சிறப்பாக இப்போ அதிமுக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் விட்டு கொடுப்பாரான்ற கேள்வி இருக்குது. அவருக்கு ஒரு சொன்ன சசிகலாவும் பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் மிகப்பெரிய லெவலில் இன்வால்மெண்ட்டோட வேலை பார்ப்பான்ற ஒரு பேச்சும் அடிபட்டுருக்கு. எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும், ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும். ஸோ இப்போ பாமகவும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்காங்க. ஸோ ஐயாவும் பார்த்திங்கன்னா அன்புமணியும் பிரிஞ்சிருக்க ஒரு சூழ்நிலை. அவங்க பிரிஞ்சு கூட இருக்கட்டும், ஆனால் என்டிஏ கூடல தான் அவங்க இருக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கட்டளை இட்டிருக்காங்களா. ஸோ பாஜகவில் பார்த்திங்கன்னா அன்புமணி இருந்து தான் ஆகணும். ஏன்னா அவர் மேலேயும் ஏகப்பட்ட வழக்கு நிலுவை. அதிமுக பொறுத்த வரைக்கும் பணம் படைத்தவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கைதாக ஓங்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மத்தியில் டெல்லி ஆதரவு வேணும். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப செங்கோட்டையன் இருந்தால் இப்போ செங்கோட்டையன் கட்சி விட்டு நீக்கியாச்சு. இப்போ எஸ்பி வேலுமணி தான் இருக்கார். ஸோ எல்லாரையும் நீக்கிட்டு வந்து அந்த இடத்த பிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ எல்லாருமே ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் 5 முன்னாள் அமைச்சர் போய் சந்தித்து பேசுனாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் செங்கோட்டையன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து பேசினார். அவர் கட்சி விட்டு நீக்கிட்டு இப்போ சிவி சண்முகம் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து கட்சி விட்டு நீக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி. அப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தனை தள்ளி விட்டுட்டு மேலிடத்துக்கு போகணுன்ற மாதிரி தான் வந்து எண்ணங்கள் இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலை தான் இப்போ அடுத்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் செங்கோட்டையன் இல்லை. ஏன்னா செங்கோட்டையன் நீக்கப்பட்டதுனால அடுத்து வந்து எஸ்பி வேலுமணி தான் இருக்கார். ஸோ ஒருத்தருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் கட்சியை மாறதுக்கான வாய்ப்பு இல்லை. நடுரோட்டில் எஸ்பி வேலுமணி தங்கமணியெல்லாம் அதிமுக போகிறான்ற மாதிரி பேச்சு அடிப்படும். அவங்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஸோ ரேங்கிங் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமானவங்க சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து லிஸ்ட்டில் வருவாங்க. இதே திமுக போனால் திமுகவில் ஏகப்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர் இருக்காங்க. ஸோ ஒரு 11 பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுருவாங்க. இதே அதிமுகவில் இருந்தால் கௌரவம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சராக பார்த்திங்கன்னா இருக்கலாம், அரசியலில் லைம் லைட்டில் இருக்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் பார்த்திங்கன்னா இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.